மக்கள் எதன் அடிப்படையில் புதிய அரசுக்கு வாக்களித்தார்களோ அதனை கண்டிப்பாக அரசு நிறைவேற்றும் என சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். சென்னை நங்கநல்லூரில் ஹஜ் பயணிகளுக்காக 39.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தமிழ்நாடு ஹஜ் இல்ல கட்டுமான பணிகளை சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் எந்தவொரு அரசும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று கூறினார். புதிதாக பொறுப்பேற்ற அரசு செயல்படுவதற்கு 6 மாத காலம் அவகாசம் வேண்டும் என தெரிவித்தார். இன்று பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு மிகச்சிறப்பான அரசாக மக்கள், இளைஞர்கள், பெண்கள் எந்த நம்பிக்கையிலே இந்த அரசுக்கு வாக்களித்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய விதத்தில் இந்த அரசு மிகச் செம்மையாக செயல்படும் என்ற நம்பிக்கை அனைவருக்குமே கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் இந்திய முஸ்லீம் லீக்கும் மிக திடமாக நம்பிக்கை வைத்து இந்த அணியிலே அமைச்சர்கள் பங்கேற்று தன்னுடைய பணிகளை திறம்பட செய்து வந்து கொண்டிருக்கிறார்.